இன்று நாங்கள் எலக்ட்ரிக்கல் பாடத்தில், அதாவது எங்களது பாடத்திட்டத்தில் உள்ள மொடியூல் 10வது மொடியூல், அதாவது ஒரு மோட்டரை ரிப்பேர் செய்வது, அதாவது அதை எப்படி வேலை செய்ய வைப்பது, இலகுவாக எங்களுக்கு வேலை செய்ய முடியுமானது எப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்க போகிறோம். அதுதான் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட். மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்கிற நேரத்தில் நாங்கள் சின்ன மோட்டர்கள் பாவிக்கிற நேரம், அதாவது கெப்பாசிட்டி குறைவான மோட்டர்களை நாங்கள் பாவிக்கிற நேரத்தில் நாங்கள் டிரெக்டாக ஆன் பண்ணலாம் அதை. ஆனால் அதே நேரத்தில் எங்களோட கெப்பாசிட்டி கூட 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 எங்களுக்கு மோட்டரை இலகுவாக இயக்க முடியாது. அதை இயக்குவது வந்து இயக்குவது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது அந்த மோட்டரை இலகுவாக இயக்குவதற்கு தானே விசேடமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்ன்றது. நாங்கள் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா வீட்டில் பாவிக்கிற ஓட்ட மோட்டர், அதாவது நீர் பம்பியை எப்படி இயக்குறோம்? டிரெக்ட் ஒரு சுவிட்சால் ஆன் பண்ணுறோம், மோட்டர் ஓட்டோவாக ஒன் ஆகுது. அப்புறம் தேவையான நேரத்தில் தேவையில்லாத நேரத்தில் ஆஃப் பண்ணி விடுறோம். அதாவது ஹோஸ் பவர் அரைவாசிக்கும் குறைவான நீர் பம்பி தான் அந்த நாங்கள் வீட்டில் பாவிக்கிற ஓட்ட மோட்டர்னு சொல்கிறோம். இதே நாங்கள் கூடுதலான கெப்பாசிட்டி, உதாரணமாக நாங்கள் எடுத்தோம்னா மேசன் வேலை, அதாவது தச்சு வேலை செய்கிற இடத்துல, மர வேலை செய்கிற இடத்துலையும் இல்லாட்டி நெல் ஆலைகள்லையும் விசாலமான மோட்டர்கள் பாவிக்கப்படுது. அந்த மோட்டர்களை நாங்கள் இயக்குவதற்கு வந்து ஒரு சுவிட்சால் ஆன் பண்ண இயலாது. அதுக்கு நாங்கள் நிறைய உபகரணங்கள், அதாவது பெரிய மோட்டர், அதனால டக்குன்னு ஆன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டம். அதை இலகுவாக்குறதுக்கும் தான் இந்த மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்லி ஒரு சர்க்கிட்டை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நாங்கள் பெரிய மோட்டர், அதாவது கெப்பாசிட்டி கூட 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 நாங்கள் எப்படி அந்த மோட்டரை நாங்கள் ஆன் பண்ணுறோம், இயக்குறதுக்கு எங்களுக்கு இலகுவாக இயக்குறதுக்காகத்தான் அந்த மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதாவது நாங்கள் இந்த தொழிற்சாலைகளில் மோட்டர்களை நாங்கள் ஆன் பண்ணுற நேரத்தில் கரண்ட், அதாவது கூடுதலான கரண்ட் எடுக்கும். அந்த கரண்ட்டை டக்குன்னு இலகுவாக செய்கிறதுக்காக வந்து அந்த மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட் வந்து அது வந்து இலகுவான வழிமுறை. அதாவது எங்களோட பாடத்திட்டத்தில், அதாவது நாங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன்ற நேரத்தில் நாங்கள் அந்த மோட்டரை இயக்குறதுக்கு இலகுவான வழிமுறைகளில் இது ஒன்று மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்கிறது. இந்த மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்டில் நாங்கள் ஏன் பாவிக்கிறோம், அதாவது என்னத்துக்காக பாவிக்கிறோம்? எங்களோட பாதுகாப்புக்கு, அதாவது மெஷின், அதாவது நாங்கள் பாவிக்கிற இயந்திரத்தில் பாதுகாப்புக்காகவும், நாங்கள் வேலை செய்கிறவங்களோட பாதுகாப்புக்காகவும், அதை மற்றது மின்சாரத்தை குறைந்த அளவில் பாவிக்கலாம். அதாவது நாங்கள் டிரெக்ட் ஆன் பண்ணி நிறைய பெரிய பவர் ஒன்று, அதாவது பெரிய சக்தி கொடுக்கணும், அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சர்க்கிட் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கண்ட்ரோல் சர்க்கிட், அடுத்தது பவர் சர்க்கிட்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். கண்ட்ரோல் சர்க்கிட்னு நிறைய உபகரணங்களை சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மோட்டருக்கு ஆன் பண்ணும், அதாவது ஆன் பண்ணுறது. அதை நாங்கள் எப்படி, அதாவது ஏதாவது அதோட பிழைகள் இருந்தால், அது வேலை செய்யலையா, என்ன அது பிரச்சனைகள் இருந்தால் இலகுவாகிறதுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் சர்க்கிட் பாவிக்கப்படுது. அதை நாங்கள் எப்படி லேசாக பயன்படுத்த போகிறோம் மோட்டர் சர்க்கிட், அதாவது மோட்டர் நாங்கள் எப்படி இலகுவாக ஆன் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்காகத்தான் இந்த மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கிட் வந்து, அதாவது பெரிய கெப்பாசிட்டி உள்ள மோட்டரை நாங்கள் எப்படி இயக்க போகிறோம் அதை தான் நாங்கள் இன்றைக்கி விரிவாக கொஞ்சம் படிக்க போகிறோம். அதாவது நாங்கள் எப்படி கண்ட்ரோல் சர்க்கிட் உருவாக்குறது, என்ன மாதிரி நாங்கள் அதுக்கு தேவையான உபகரணங்கள், அதுகளை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் படித்து கொடுக்க போகிறேன் நான். அதாவது முதலாவது கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்கிற நேரத்தில் அது என்ன, கண்ட்ரோல் சர்க்கிட்னா என்ன, கண்ட்ரோல் சர்க்கிட் நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்ன படிக்கணும். கண்ட்ரோல் சர்க்கிட் வந்து அதை நாங்கள் அதாவது மெஷின் நாங்கள் பாவிக்கிற ஒரு இடத்துல கண்ட்ரோல் சர்க்கிட் வேறையா, பவர் சர்க்கிட் வேறையா இருக்கும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள், அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வந்து 2 பக்கத்தில் இருக்க தேவையில்லை. ஒரு இடத்துல கண்ட்ரோல் சர்க்கிட் இருக்கும், இன்னொரு இடத்துல பவர் சர்க்கிட் நாங்கள் செஞ்சுருப்போம். மோட்டர் இருக்க இடத்துல தான் பவர் இருக்கும், மற்றது நாங்கள் இன்னொரு இடத்துல இருந்து அந்த கண்ட்ரோல் சர்க்கிட், அதாவது கண்ட்ரோல் பண்ணையில் இந்த மோட்டர், அதாவது ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் ஒரு ரூமில் வச்சு அந்த கான்டாக்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த இதுகளில் நாங்கள் அந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணையிலும் இந்த மோட்டர் வேலை செய்யுதா, நாங்கள் இல்லாட்டி பக்கத்தில் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை, இந்த மோட்டர் வேலை செய்யுதா, கரண்ட் சரியாக கரண்ட் எடுக்குதா, லோ கரண்ட் எடுக்குதா அப்படின்னு. அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சர்க்கிட் வந்து 4 வகை வரும். அதில் தான் முதலாவது வந்து டிரெக்ட் ஆன் லைவ் சர்க்கிட், கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்லி படிப்போம். அதாவது நாங்கள் சுருக்கமாக சொன்ன போனால் டிஓல் சர்க்கிட். 2வது வந்து ஸ்டார் டெல்டா கண்ட்ரோல் சர்க்கிட் தான் 2வது. இதே மாதிரி 3வது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்கிட், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்போர்ட்
கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்லி மூணாவது, அதாவது சுயாதீனமாக அது இயக்கப்படும், அதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்கிட் அப்படின்னு சொல்லி. நான்காவது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் கண்ட்ரோல் சர்க்கிட், அதாவது அந்த மோட்டரை நாங்கள் ஒன் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் சர்க்கிட் 4 இருக்குது. அதான் 1 டிஓல் சர்க்கிட், ஸ்டார் டெல்டா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட், அதாவது நாங்கள் இந்த சர்க்கிட்டுக்கு தகுந்த மாதிரி வெளியே ஏதாவது ஒன்று உபகரணங்கள் ஒன்று வைத்து அந்த மோட்டரை ஒன் பண்ணுறதுக்கு, அதாவது எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது பயன். கண்ட்ரோல் சர்க்கிட் 4 வகைப்படும்: டிரெக்ட் ஆன்லைன் சர்க்கிட், ஸ்டார் டெல்டா சர்க்கிட், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்கிட், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிட். இந்த 4 வகை சர்க்கிட்களும் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்டில். இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த 4 வகை. இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்கிட்டில் இருக்குது உபகரணங்கள், ஒவ்வொரு உபகரணங்கள் இருக்குது தானே. இப்போ கண்ட்ரோல் சர்க்கிட்னா நாங்கள் இப்போ கண்ட்ரோல் சர்க்கிட்டை வரைய போகிறோம். கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு வரைகிறதுக்கு முன்னுக்கு என்னென்ன தேவை, அதில் முதலாவது தான் புஷ் பட்டன். புஷ் பட்டன் என்னத்துக்கு பயன்படுத்தும்? புஷ் பட்டன் வந்து முதலாவது புஷ் பட்டனை வந்து ஒன் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதாவது மோட்டரை நாங்கள் ஒன் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த புஷ் பட்டன் பாவிக்கிறோம். அதாவது நாங்கள் வீட்டில் பாவிக்கிற லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு பாவிக்கிற மாதிரி. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் கண்டக்டர். இது வந்து நாங்கள் பாவிக்கிறது வந்து மெயினாக என்னத்துக்காக பாவிக்கிறோம்? மேக்னெட்டிக் கண்டக்டர் வந்து மோட்டரோட பாதுகாப்புக்காகவும் மோட்டரை ஒன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் ஒன்று, சக்தி ஒன்று கொடுக்கறதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் கண்டக்டர்னு சொல்லி 2வது உபகரணங்கள் பாவிக்கிறோம். அடுத்து இன்னொன்று மூணாவதாக இந்த மேக்னெட்டிக் கண்டக்டர்லேயும் இருக்குது, கோயில் இருக்குது, கண்டக்ட் பாயிண்ட் இருக்குது. அந்த கோயிலுக்கு சப்ளை கொடுத்தா என்னத்துக்கு? கண்டக்டர் பாயிண்ட் ஒன்று. மூணாவது தான் தேர்மல் ஓவர்லோட். தேர்மல் ஓவர்லோடுன்னு சொல்லி சொல்கிறது வந்து எங்களோட மோட்டர், நாங்கள் பாவிக்கக்கூடிய மோட்டரோட பாதுகாப்புக்காக. அதாவது மோட்டர் ஹை கரண்ட் எடுத்தோன்னே அந்த ஓவர்லோடால் அந்த சர்க்கிட்டையே ஆஃப் பண்ணும். அடுத்து வந்து டைமர் வந்து நாங்கள் மோட்டர்ஸ் வேலை செய்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யணும், அதுக்கு பிறகு ஆட்டோ ஆஃப் ஆகணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த டைமர்னு சொல்லி நாங்கள் ஒரு உபகரணங்கள் பாவிக்கிறோம். அதாவது புஷ் பட்டன், மேக்னெட்டிக் கண்டக்டர், தேர்மல் ஓவர்லோட், டைமர். கடைசியாக நாங்கள் பாவிப்போம் இண்டிகேட்டர் லேம்ப். இண்டிகேட்டர் லேம்ப் வந்து சர்க்கிட் வந்து வேலை செய்யுதா, ஆஃப் ஆகிருச்சா, இல்லாட்டி மோட்டர் வேலை செய்யுதா, மோட்டர் ஆஃப் ஆகிருச்சா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்குதா, இந்த சர்க்கிட்டில் ஏதாவது எங்கேயாவது குறைகள் இருக்குதா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இண்டிகேட்டர் லேம்ப்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் பாவிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு உபகரணங்கள் பக்கத்தில் இந்த இண்டிகேட்டர் லேம்ப் பாவிக்கப்படும். இந்த 5, அதாவது புஷ் பட்டன், மேக்னெட்டிக் கண்டக்டர், தேர்மல் ஓவர்லோட் ரிலே, டைமர், இண்டிகேட்டர் லேம்ப், இந்த 4ம் மெயின். அதாவது நாங்கள் கண்ட்ரோல் சர்க்கிட்டில் பாவிக்கிற நேரத்தில் இந்த 4 உபகரணங்களும் கட்டாயம் பாவிக்கப்படும். இதை தவிர வந்து ஆக்சிலரி கண்டக்டர்னு சொல்லி ஒன்று பாவிக்கிறோம். அது வந்து நாங்கள் மேக்னெட்டிக் கண்டக்டர் பாவிக்கிறோம் தானே, அந்த கண்டக்டர் பாவிக்கிற நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக தான் பாவிக்கிறோம். இப்போ முதலாவது நாங்கள் புஷ் பட்டனை பற்றி நாங்கள் விரிவாக பார்த்தோம்னா, புஷ் பட்டனை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது நார்மலி புஷ் பட்டன், நார்மலி க்ளோஸ் பட்டன் சொல்லி 2 புஷ் பட்டன் இருக்குது. அதாவது நாங்கள் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சொல்கிற நேரம் நார்மல் ஓப்பனாக இருக்குது. இப்போ நீங்கள் சுவிட்ச் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, சுவிட்ச் அதாவது ஆலி வரைகிற சுவிட்ச் வரைகிற நேரத்தில் நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே உங்களுக்கு புஷ் பட்டனை பற்றி தெரியும். அந்த மாதிரி தான் இதுலேயும் அதே புஷ் பட்டன் சுவிட்ச் தான் நாங்கள் இங்கேயும் இந்த கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லி 2 வகையாக இருக்கும். அதாவது இப்போ பாருங்கள், இந்த இதில் போர்டில் வரைகிறாங்க. நார்மலி ஓப்பன்ன்ற நேரம் கண்டக்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும், அதுதான் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன். அதாவது நார்மலி ஓப்பன் ஒன் புஷ் பட்டன் சுவிட்சுன்னு சொல்லலாம், இல்லாட்டி நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சொல்லலாம். அதே மாதிரி தான் நார்மலி க்ளோஸ், அதாவது கண்டக்ட் பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். அது நாங்கள் எந்த நேரமும் க்ளோஸில் தான் இருக்கும், ஓப்பன் க்ளோஸ். அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எலக்ட்ரிக்கல்னால சுவிட்ச் பற்றி படிச்சிருப்பீங்க, அந்த நேரத்தில் படிச்சிருப்பீங்க நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புஷ் பட்டன் சொல்கிறதோ நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் சுவிட்சுன்னு. அதை ஒவ்வொரு கலர்லேயும் நாங்கள் இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு வரைகிறாரு, அதே மாதிரி அந்த சிம்பிள், அதாவது குறியீடு நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன்னா இந்த மாதிரி குறியீடு தான் இருக்கும். அதாவது கண்டக்ட் பாயிண்ட் வந்து விரிஞ்சு இருக்கும், ஓப்பன், அதாவது 2 சம்பந்தப்படுத்தி இருக்காது, அதுதான் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்ச். அதே மாதிரி நார்மலி க்ளோஸ் புட் பண்ணுறாங்க சிம்பிள். அதாவது நீங்கள் ஒரு ட்ராயிங் நாங்கள் சர்க்கிட் வரைகிற நேரத்தில் அந்த சர்க்கிட்டில் நாங்கள் இந்த சிம்பிளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்சாக பாவிக்கிறாங்க, இல்லாட்டி நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் சுவிட்சாக பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாவிக்கிறக்காக தான் இந்த சிம்பிள்.
இந்த குறியீடுகள் வந்து நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த குறியீடுகள் தான் இதில் இப்படி பாவிக்கிறாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் பட்டன். அடுத்து நாங்கள் பார்ப்போம். ரெண்டாவது அடுத்து படித்தோம் மேக்னெட்டிக் கண்டக்டர். மேக்னெட்டிக் கண்டக்டர்னு சொல்கிற நேரத்தில் அதில் வந்து என்னென்ன இருக்குது. மேக்னெட்டிக் கண்டக்டர் வந்து நாங்கள் மெயின் மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு மெயினான சாமான் தான் அந்த உபகரணம் தான் அந்த மேக்னெட்டிக் கண்டக்டர்னு சொல்கிறது. அந்த மேக்னெட்டிக் கண்டக்டர் வந்து கண்டக்ட் பாயிண்ட், அதாவது கண்டக்டர் வந்து அதுலேயுமே இருக்குது நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்குது. அதோட சேர்த்து கோயில் ஒன்று இருக்குது அந்த கண்டக்ட் பாயிண்ட்டில். அதுதான் அந்த A1 A2ன்னு சொல்லி, அதாவது நாங்கள் எங்களுக்கு சப்ளை கொடுக்கணும். மெயினாக இந்த கோயிலுக்கு தான், அந்த கோயில் தான் சப்ளையை வாங்கி எங்களோட கண்டக்ட் பாயிண்ட், அதாவது கண்டக்டர் ஒன் பண்ணும். அதனால தான் A1 A2 அந்த கோயில், அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில் என்ன மாதிரி இருக்குன்ட்டுன்னு. இப்போ மோட்டரில் வர வைண்டிங் கோயில் மாதிரி இல்லை, ஒரு எழுத்தால் ஒரு கோயில் ரெண்டு இருக்கும். ரெண்டு அந்த நாங்கள் சப்ளையை கொடுத்தோன்னா அது வரும். அதே மாதிரி சில தயாரிப்பாளர்கள் வந்து A1 A2ன்னு சொல்லி பாவித்திருப்பாங்க. இன்னொரு வேறு தயாரிப்பாளர்கள் உற்பத்தியாளர்களை பொறுத்து அந்த குறியீடுகள் வித்தியாசப்படும். T1 T2 A1 A2 அப்படியே ஒவ்வொரு குறியீடுகள் பண்ண. ஆனால் கோயில் தான் அது அந்த அந்த உற்பத்தியாளர்களோட தரத்தை பொறுத்து, அவங்களோட தயாரிப்பாளர்களோட நிர்ணயத்தை பொறுத்து அப்படி பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இப்போ கண்டக்ட் பாயிண்ட்டை பற்றி படிப்போம். அதான் நான் சொன்னேன், இப்போ நார்மலி ஓப்பன் கண்டக்ட் பாயிண்ட், நார்மலி க்ளோஸ் கண்டக்ட் பாயிண்ட்னு சொல்லி. அது என்னது? இப்போ இந்த கோயிலுக்கும் இந்த ஓப்பன் பாயிண்ட்டுக்கும் கண்டக்ட் பாயிண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், ஏன்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்? அதாவது கண்டக்ட் கோயிலுக்கு நாங்கள் சப்ளை கொடுத்தோன்னு தான் திருப்பி அந்த பவர் சப்ளை வரும். சப்ளை அதாவது நாங்கள் கரண்ட் போகும். அந்த கரண்ட் அந்த அந்த கண்டக்ட் பாயிண்ட்டோட தான் போகும். அதே நேரத்தில் நார்மலி ஓப்பன் கண்டக்ட் பாயிண்ட் வந்து 13 14 இல்லாட்டி 23 24 இல்லாட்டி 33 34 இந்த இதில் தான் நார்மலி ஓப்பன் கண்டக்ட் பாயிண்ட் வந்து எங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் இப்போ க்ளோஸ் வந்து கண்டக்ட் பாயிண்ட் வந்து 21 22 31 32 இல்லாட்டி 11 12 1 2 அந்த மாதிரி ஒரு இலக்கங்களில் தான் குறியிடப்படும். அப்போ அந்த இலக்கங்களை வச்சு நாங்கள் சர்க்கிட்டில் இலக்கங்களை வச்சு இது நார்மலி ஓப்பன் கண்டக்டரா இல்லாட்டி நார்மலி க்ளோஸ் கண்டக்டரான்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் இப்போ இது பண்ண, அதாவது இந்த கோயில் அந்த அந்த கண்டக்ட் பாயிண்ட்டை வச்சு இந்த பாருங்க இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நார்மலி ஓப்பனுனா என்ன, நார்மலி க்ளோஸ்னா என்ன, அந்த கோயிலுக்கும் அந்த கண்டக்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது. அதாவது நாங்கள் குறியீடு வரையணும், அந்த மாதிரி குறியீடு வரையணும். அது நீங்கள் கண்டக்ட் நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் முதல்ல காட்டின கண்டக்ட் பாயிண்ட் கண்டக்டர் எப்படி இருக்கும்ட்டுன்னு அதில் இருக்கும். அந்த மேலேயும் கீழேயும் தான் அந்த கோயில் இருக்கும். A1 A2ன்னு நீங்கள் கண்டக்டர் ஒன்று எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும்ட்டு. அதே மாதிரி இந்த கண்டக்ட் பாயிண்ட்டும் அதில் நம்பர்ஸ் இருக்கும். 13 14 23 24 11 12 13 14ன்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் இது எப்படி என்ன மாதிரி சம்மந்தப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி. இதே மாதிரி தான் இந்த இதே கண்டக்டர் தான் பவர் கண்டக்டருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது கண்டக்டரை கண்ட்ரோலுக்கு வேறு கண்டக்டர் பவரே அதாவது நாங்கள் கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு பயன்படுத்துகிற கண்டக்டரில் கோயில் இருக்கும். இதில் பவர் சர்க்கிட் பயன்படுத்துகிற கண்டக்டரில் கோயில் இருக்காது, கண்டக்ட் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அதாவது நாங்கள் இதுலேருந்து தான் நாங்கள் டிரெக்ட், அதாவது இதுலேருந்து தான் நாங்கள் சிக்னலை கொடுக்கணும் அதை ஒன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும். அதுதான் இதில் உங்களுக்கு முதல்ல படத்தில் காட்டுனது எப்படி கண்டக்டர் வேலை செய்யுதுன்ட்டுன்னு. இதோட தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் அந்த கோயிலுக்கும் இதுக்குள்ளே சம்மந்தம். அந்த குறியீடு நீங்கள் வரைகிற நேரத்தில் சர்க்கிட்டை வரைகிற நேரத்தில் இந்த மாதிரி குறியீடு தான். அதாவது கோயில் முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு கண்டக்ட் பாயிண்டர் எத்தனை ஓப்பன் கண்டக்டர் இருக்கோ கான்டாக்ட் பாயிண்ட் இருக்குதோ அத்தனையும், அதுக்கு பிறகு க்ளோஸ், அதாவது ஓப்பனுக்கு சமனான கண்டக்ட் பாயிண்ட் இருக்கும் க்ளோஸுக்கும். இதில் 13 14 23 24ன்னு சொன்னால் அதில் 11 12 21 22ன்னு சொல்லி இருக்கும் அந்த கண்டக்டர். அதுதான் ஆக்ஸிலரி கண்டக்டர்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எங்கள்கிட்ட கண்டக்டரை இன்னும் நாங்கள் மோட்டரை இலகுவாக இயக்குவதற்கு தான் இந்த ஆக்ஸிலரி கண்டக்டர்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த பவர் கண்டக்டரில் இருக்கும் 1 2 3 4 5 6ன்னு சொல்லி அது ஒவ்வொரு மோட்டர் எங்களோட இதை பற்றி அந்த கண்டக்ட் பாயிண்ட் இருக்கும். அப்படி அது நார்மலி ஓப்பனாகவே தான் இருக்கும். நாங்கள் சப்ளை கொடுத்தோன்னு தான் அது சம்மந்தமாக, அதாவது கண்டக்ட் ஆகி எங்களுக்கு அந்த மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இலகுவாக வேலை செய்யும். இதுதான் மேக்னெட்டிக் கண்டக்டர்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது 1 2 3 4 5 6
7 8ன்னு அப்படியே குறிச்சிக்கிட்டு போவாங்க 9. ஆனால் 11 வராது. ஏன்னா அது அந்த ஆக்சிலரி கண்டக்டரில் வந்தனால இது இந்த குறியீடுகளில் மட்டும் இத்தனை பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த இப்படி சர்க்கிட் நீங்கள் வரைகிற நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மாதிரி இந்த சர்க்கிட் இந்த மாதிரி கண்டக்டர் வந்து இதுக்கு தான் வரணும். கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு வர கண்டக்டர் இப்படி தான் இருக்கணும். பவர் சர்க்கிட்டுக்கு வர கண்டக்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாங்கள் இதுதான் மேக்னெட்டிக் கண்டக்டரோட இது உங்களோட குறியீடு வரைய போனால் நீங்கள் சர்க்கிட்டில் வரைகிறதுனா இந்த மாதிரி ஒரு குறியீடில் தான் நீங்கள் வரையணும். அடுத்து இந்த கண்டக்டரை பற்றி நீங்கள் நிறைய நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கோயிலுக்கு மின்சாரத்தை கொடுக்குற நேரத்தில் கோயில் தான் மின்சாரத்தை எடுக்கும். நாங்கள் சப்ளை கொடுத்தோன்னு கோயிலுக்கு தான் நாங்கள் சப்ளை கொடுப்போம். சப்ளை கொடுத்தோன்னே கோயில் வேலை செஞ்சால் தான் அந்த கண்டக்ட் பாயிண்டில் கண்டக்ட் ஆகி அந்த கண்டக்டர் வேலை செய்யும். அதாவது மெயின் பார்ட், அதாவது மோட்டரை ஒன் பண்ணுறதுக்கு இந்த கண்டக்டர் நாங்கள் அதாவது இப்போ நாங்கள் நார்மல் மோட்டர்ஸ்லாம் நாங்கள் பாவிக்கணும். ரிலேஸ்ன்னு சொல்லி சின்னது ரிலே பாவிப்போம், இல்லாட்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக தான் இந்த கண்டக்டர் பாவிக்கிறோம் மோட்டரை ஒன் பண்ணுறதுக்கு. அதாவது மோட்டரை இலகுவாக ஒன் பண்ணுறதுக்காக, விரைவாக ஒன் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டக்டர்ன்ற அந்த உபகரணம் வந்து நாங்கள் எங்களோட இதில் அந்த மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கிட்டில் பிரதானமாக பாவிக்கப்படுறோம். அதை வச்சு தான் கண்ட்ரோல் சர்க்கிட்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் மோட்டர் கண்ட்ரோல் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் மூணாவதாக யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டக்டர்ஸ் இப்போ நாங்கள் பார்த்தா எப்படி பவர் சர்க்கிட் பாவிக்கிறோம், எலக்ட்ரிக்கல் சர்க்கிட் பாவிக்கிறோன்னு. இதே கண்டக்டரோட வோல்டேஜை பற்றி பாடிப்போம். 240 வோல்டேஜ் 400 வோல்டேஜ் தான் நாங்கள் இலங்கையில் பாவிக்கக்கூடிய கண்டக்டர்ஸ். அதோட 24 வோல்ட் 12 வோல்ட் அப்படி வோல்டேஜும் இருக்குது. அதாவது நாங்கள் வோல்டேஜ் குறைஞ்ச கண்டக்டர்ஸை பாவிக்கிற நேரத்தில் எங்களுக்கு வந்து கரண்ட், அதாவது பவர் வந்து எங்களுக்கு மிச்சமாகும் கூடுதலாக. அதாவது எங்களோட மோட்டரை இயக்கிறதுக்கும் லேசாக இருக்கும். ஆனால் கூடுதலாக பாவிக்கிற வந்து 240 வோல்டேஜ் 400 வோல்டேஜ் கரண்ட் தான் நாங்கள் மேக்னெட் கண்டக்டர் தான் நாங்கள் பாவிக்கிறோம். ஆனால் மிக நல்லது வந்து 24 வோல்டேஜ் நாங்கள் கரண்ட்டை பாவிக்கிற நேரத்தில் எங்களோட கண்டக்டர், அதாவது எங்களோட கண்டக்டர், அதாவது மோட்டரை நாங்கள் இலகுவாக ஒன் பண்ணுறதுக்காக எங்களுக்கு அது இலகுவாக பயன்படுத்தப்படும். அதை தான் நான் இந்த மேக்னெட்டிக், அதாவது பவர் கண்டக்ட், மேக்னெட்டிக் கண்டக்ட் அப்படின்னு அந்த மேக்னெட்டிக் கண்டக்டரில் கண்ட்ரோல் சர்க்கிட், பவர் சர்க்கிட்டில் உள்ள கண்டக்டரை பற்றி இப்போ நீங்கள் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இப்போ பாயிண்ட்ஸை பற்றி, அதாவது நம்பர்களை வச்சு இது இந்த கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு வர கண்டக்டரா இல்லை பவர் சர்க்கிட்டுக்கு வர கண்டக்டரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே நாங்கள் மூணாவது பார்க்க போகிறோம், தெர்மல் ஓவர்லோட். தெர்மல் ஓவர்லோட் என்னத்துக்கு பாவிக்கிறோம்? தெர்மல் ஓவர்லோட் நாங்கள் பொதுவாக பாவிக்கிறது வந்து மோட்டர், அதாவது நாங்கள் பாவிக்கக்கூடிய மோட்டரோட பாதுகாப்புக்காக. மோட்டரோட கோயில் வந்து நாங்கள் எரிஞ்சு போகாமல் இருக்கு, இல்லாட்டி மோட்டர் சொல்லுவாங்க அண்டர் லோடிங், அதாவது மோட்டரை வேலை செய்யாமல் போயிட்டா ஏதாவது மோட்டருக்கோ இல்லாட்டி அந்த இதுக்கோ பద్ధதிக்கு, அதாவது நாங்கள் செய்கிற சர்க்கிட்டுக்கோ இயந்திரத்துக்கோ பாதுகாப்புக்காகத்தான் இந்த தெர்மல் ஓவர்லோட் ரிலேன்னு நாங்கள் பாவிக்கிறோம். இந்த தெர்மல் ஓவர்லோட் ரிலேயும் இதே மாதிரி கண்டக்ட் பாயிண்ட்லாம் இருக்குது. அதாவது தெர்மல் ஓவர்லோட ரிலேட பிரதான காரணம் வந்து மோட்டரின் பாதுகாப்புக்காக. மோட்டரோட ஹை கரண்ட் இது பண்ணினா சர்க்கிட்டே ஆஃப் ஆக்கிடும் மோட்டர். அதாவது மோட்டர் வேலை செய்யாமல், அதாவது மோட்டரோட பாதுகாப்பு கருதின்னு சொன்னால் மோட்டரோட வைண்டிங் மெயினாக என்ன நடக்கும், மோட்டர் ஹை கரண்ட் எடுத்தால் மோட்டர் இந்த வைண்டிங் வந்து எரிஞ்சு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் மோட்டரோட பாதுகாப்பு, மோட்டரோட விலை கூடியது, மோட்டருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் புது மோட்டர் ஒன்று வாங்கி போடணும். அதை பாதுகாப்புக்கு தான் நாங்கள் அந்த இது பாவிக்கிறோம். அதான் அந்த ஓவர் சுவிட்ச், அதாவது கண்டக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள் மாதிரி தான் நாங்கள் வரைவோம். நாங்கள் அதாவது 1 2 3 4 5 6 இது வந்து பவர் சர்க்கிட்டுக்குள்ள இது. மற்ற 95 96 97 98ன்னு சொல்கிறது வந்து அது நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லி நாங்கள் கண்டக்டரில் எப்படி படித்தோமோ, கண்டக்டரில் நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ன்னு படித்தோம். அதே மாதிரி நாங்கள் படித்தோம் புஷ் பட்டனில் படித்தோம். அதே மாதிரி இதுலேயுமே தெர்மல் ஓவர்லோட் ரிலேலையுமே அந்த மாதிரி நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி அதாவது 1 2 அந்த 3 4 அது வர்றது வந்து பவர் சர்க்கிட், அதாவது மோட்டரோட டிரெக்டாக சம்மந்தப்படுத்தி இருக்கும். அது நாங்கள் நேராக டிரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே வந்து பவர் சர்க்கிட்டுக்கு உள்ளது வரதா இல்லாட்டி கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு உள்ளது வரதா. கண்ட்ரோல் சர்க்கிட்டில் வரது தான் நார்மலி ஓப்பன் ஒரு கண்டக்ட் பாயிண்ட் இருக்கும், நார்மலி க்ளோஸ் கண்டக்ட் பாயிண்ட் இருக்கும். அது 2 கண்டக்ட் பாயிண்ட் இருக்கும். அது 95 96 97 98 இருக்கும்.
95-96 வந்து க்ளோஸ் உள்ளது, 97-98 வந்து ஓப்பன். அதாவது நாங்கள் சர்க்கிட் பவர் கொடுத்தோன்னு 95-96 வந்து க்ளோஸாக அதாவது வேலை செய்யும், ஒன்றாகி எங்கள் சப்ளை வந்து கண்டக்டர் ரகம் வழியாக மோட்டரை எங்களுக்கு ஒன் பண்ணுறதுக்கு இதுக்கு சிக்னலாக கொடுக்குறது தான் அந்த 95-96. இதே 97-98 இதுவும் அது நார்மலி ஓப்பனாகவே இருக்கும். எந்த நேரமும் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால், அதாவது பவர், அதாவது மோட்டர் ஹை கரண்ட் எடுத்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், இந்த 95-96 டிஸ்கனெக்ட் ஆகி 97-98 வந்து சம்மதாயிடும். அதாவது மோட்டருக்கு சப்ளை போகாது. ஆனால் இண்டிகேட்டர் லேம்புக்காக தான் நாங்கள் அதை பயன்படுவோம். இண்டிகேட்டர் லேம்ப் வந்து பார்த்தோம் மோட்டர் இது ஹை கரண்ட் எடுத்துருச்சு, அதனால இந்த மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் 2 கண்டக்ட் பாயிண்ட் நாங்கள் பாவிக்கிறோம். 95-96 வந்து நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், இந்த வயரிங் டயக்ராமில் ஓவர்லோட் எப்படி இருக்குது, கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு என்னென்ன கண்டக்ட் பாயிண்ட் இருக்குது, பவர் சர்க்கிட்டுக்கு என்னென்ன கண்டக்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த வரைகிற மாதிரி அந்த அதே சிம்பிளில் தான் நம்ம விளங்கப்படுத்திக்குவோம். அதாவது கண்ட்ரோல் சர்க்கிட் வரைகிற நேரத்தில் இந்த மாதிரி தான் வரையணும். இந்த சிம்பிள், அது இந்த சிம்பிளை வச்சு இந்த கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கு வாரதா பவர் சர்க்கிட்டுக்கு வாரதான்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அதாவது எங்களோட குறியீடுகளை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். கட்டாயம் குறியீடுகள் வந்து சரியாக நம்பர்களை சரியாக குறிக்கிட வேணும். நாங்கள் 95-96 இடத்துல வேறொரு எங்களுக்கு விருப்பமான நம்பரை குறித்தா அந்த சர்க்கிட்டே பிழை ஆகிடும். அதாவது அதாவது எங்களை எங்களோட இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த நம்பர்ஸ் தான், இந்த நம்பர் தான் எங்களுக்கு இந்த ஓலோடுக்கு இந்த நம்பர் தான் குறிக்கணும்னு சொல்லி. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் டைமர் நாங்கள் என்னத்துக்கு பாவிக்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல்ல படித்தோம் புஷ் பட்டன் என்னத்துக்கு பாவிச்சோம், மேக்னெட்டிக் கண்டக்டர் என்னத்துக்கு பாவிச்சோம், அதே மாதிரி தெர்மல் ஓவர்லோட் என்னத்துக்கு பாவிச்சோம். இதே மாதிரி இது 4வது உபகரணமாக கட்டாயமாக டைமர் ஒன்று பாவிப்போம் நாங்கள் மோட்டர் பாவிக்கிற நேரம். ஏன்னா மோட்டர் வந்து நிறைய கண்டினியூவாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுக்கணும், மோட்டர்ஸ் ரெஸ்ட் ஒன்று கொடுக்கணும். அதுக்காக ஒரு டைமர், இப்போ இந்த ஒரு மெஷின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ மெஷின் வேலை செஞ்சு இத்தனை ஹவருக்கு மேலே அதுக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுக்கறதுக்காக தான் இந்த டைமர் பாயிண்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த டைமர் வந்து டைம் செட் பண்ணி வச்சுட்டு மோட்டர் நாங்கள் ஆன் பண்ணி வச்சோமோ அந்த டைமர் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஆட்டோவோ ஆஃப் பண்ணணும். நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. நாங்கள் அந்த மோட்டர் ஆன் பண்ணணும், மோட்டர் ஹீட் ஆகுது சூடாகுது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், அவர் வரைகிறாரு, அந்த மாதிரி டைமிங் இருக்கும். நடுவில் ஒரு சர்க்கிள் உங்களுக்கு தெரியும், அதாவது உருளோஸ் மாதிரி, அதாவது எங்கள் மணிக்கூடு மாதிரி தான் அதில் டைமிங் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைமரை பற்றி, உங்களுக்கு வேறு மாதிரி டைமரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த இதுலேயுமே சப்ளை, அதாவது பேஸ் ஒன்றும் நியூட்ரல் ஒன்று கொடுக்குற மாதிரி தான் இல்லை சப்ளை கொடுக்கணும். முன்னுக்கு நாங்கள் எவ்வளோ நேரத்தில் இந்த மோட்டர் ஆஃப் ஆகணும், அப்புறம் எவ்வளோ நேரத்தில் ரீஸ்டார்ட் ஆகி ரீசெட் ஆகி எவ்வளோ நேரத்தில் ஒன் ஆகணும்னு சொல்லி தான் அது இருக்குது. இந்த பாருங்கள், இந்த வயரிங் டயக்ராம் டைமருக்கு எப்படி கொடுக்குறோம், இந்த மாதிரி தான் அந்த நாங்கள் டைமருக்கு சுவிட்ச் கொடுக்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. நடுவில் அந்த நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7ன்ட்டுன்னு. அந்த நம்பருக்கு நாங்கள் எப்படி வயர் கொடுத்து கண்டக்ட், அதாவது எங்களோட சர்க்கிட்டோட எப்படி நாங்கள் சம்மந்தப்படுத்துகிறோன்னு தான் இதில் இந்த விரிவாக காட்டியிருக்காரு. இந்த டைமர் என்னத்துக்காக பாவிக்கிறோம், நாங்கள் டைமர் மெயினாக பாவிக்கிறோம் வந்து மோட்டரையும் அதாவது ஒரு இயந்திரத்தில் நாங்கள் இந்த மோட்டரை பயன்படுத்துகிற நேரத்தில் குறிப்பிட்ட அளவு தான் இந்த மோட்டரை பாவிக்கணும். இந்த குறிப்பிட்ட, அதாவது 2க்கும் 7க்கும், அதாவது 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர்னு இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் சப்ளை கொடுக்கணும். மெயினாக அந்த சப்ளை தான் நேராக எங்களோட கண்ட்ரோல் சர்க்கிட்டோட இது பண்ணால் அந்த பின்னுக்கு அந்த உங்களோட பாயிண்டில் எழுதியிருப்பாங்க 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர்னு சொல்லி. அந்த முன்னுக்கு அந்த டயல் பேட் இருக்குது, அந்த டயலில் உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்குன்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் மெயினாக சப்ளை கொடுத்துட்டு நாங்கள் அப்புறம் டைமர் செட் பண்ணி வைக்கணும். இத்தனை நிமிஷத்தில் இந்த மோட்டர் ரீசெட் ஆகணும், ஒன் ஆகணும், ஆட்டோ ஒன் ஆகணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மோட்டர், அதாவது டைமர் சொல்லி நான் அந்த மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கிட்டில் கட்டாயம் பயன்படுத்துகிறோம். இல்லாட்டி நாங்கள் இப்போ நாங்கள் அந்த டைமரை பாவிக்கலாட்டி மோட்டர் எந்த ஒரு சர்க்கிட்லையுமே எந்த ஒரு மோட்டர் பெரிய உபகரணங்கள் பாவிக்கிறேன், இயந்திரங்களை பாவிக்கிறேன்னா அந்த இது பாவிக்கிறோம். அதே மாதிரி தான் இண்டிகேட்டர் லேம்ப், இதுவும் கட்டாயமாக பாவிக்க வேண்டிய ஒரு உபகரணம் ஒன்று. இண்டிகேட்டர் லேம்ப் அது ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கும். ஒன்று க்ரீன் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் இருக்கும். மெயினாக நாங்கள் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் சுவிட்சில் தான் இருக்கும். அதாவது அந்த சிம்பிள் வந்து சும்மா லைட் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கலில் எப்படி நாங்கள் பல்புக்கு சிக்னல் சிம்பிள் வரைவோமோ, அதாவது குறியீடு எப்படி வரையுமோ, ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு 2 தர, அதுதான் சிம்பிள். இண்டிகேட்டர் லேம்புக்கும் அதே சிம்பிள் தான் வரும். பொதுவாக அந்த க்ரீன் கலர் இருக்கும்.
அது நாங்கள் பாவிப்போம் ஒன் சுவிட்சுக்கு. அதாவது இந்த பద్ధதி இயந்திரம் வந்து இயங்குது, இந்த மெஷின் வந்து இயங்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காக தான் இந்த க்ரீன் கலர் பட்டன் பாவிக்கிறோம். அதே நேரத்தில் அடுத்து ஆஃப் பட்டனுக்கு பாவிப்போம் ரெட் கலர் சுவிட்ச். அந்த ரெட் கலர் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிடுச்சின்னு சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நம்மளுக்கு விருப்பம் அந்த மற்றது 2-3 மோட்டர்ஸ்னால் ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு கலர். இப்போ நம்பர் 1 மோட்டர் 1க்கு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர். நம்பர் 2 மோட்டர்ஸ். அப்போ நாங்கள் அந்த புஷ் பட்டனுக்கு மேலே நம்பர் 1 நம்பர் 2ன்னு எழுதிக்கிட்டோன்னா அப்போ ஒரு மோட்டர் வேலை செய்கிறோம், நம்பர் 1 மோட்டர் வேலை செஞ்சால் அந்த பட்டன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மோட்டர் வேலை செய்யலைன்னு சொன்னால் அது ஆஃப் ஆகிடும். அப்போ எங்களுக்கு விளங்கும் அந்த நம்பர் 1 மோட்டர் எங்களுக்கு வேலை செய்யலை. அதே மாதிரி நம்பர் 2 மோட்டர், அப்படியே எத்தனை நாங்கள் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மோட்டருக்கு தகுந்த மாதிரி புஷ் பட்டன் சுவிட்ச் நாங்கள் யூஸ் பண்ணினா, அதாவது அதை இந்த சர்க்கியூட்டில் நாங்கள் சம்மந்தப்படுத்திக்கிட்டோம்னா அப்போ எங்களுக்கு இலகுவாக இருக்கும் எங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு மெஷின் வேலை செய்யலை, அப்போ என்ன இடத்துல எங்களுக்கு ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணலாம். அதோட மெயினானது தான் இந்த மெயின் சுவிட்ச். இப்போ நாங்கள் இது எல்லாமே பாவிச்சாலும் மெயினாக ஒரு சர்க்கியூட்டை ஆன் பண்ணுறக்கோ ஏதோ ஒன்றுக்கோ எங்களுக்கு மெயின் சுவிட்சுன்னு ஒன்று சுவிட்ச் ஒன்று இருக்கணும். கட்டாயம் மெயின் சுவிட்ச் இருக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும், மெயின் சுவிட்சோ இல்லாட்டி எம்சிபி ஏதோ ஒன்று நாங்கள் பாவிக்கலாம். மெயின் சுவிட்சோ மெயினாக எம்சிபி பாவிக்கலாம். ஏன்னா எம்சிபி வந்து எம்சிபியோ ஏதோ ஒன்று ஒரு சர்க்கியூட்டுக்கு முன்னுக்கு பாவிக்கணும். அதே மாதிரி தான் இந்த அந்த புஷ் பட்டன் சுவிட்ச்லையுமே இருக்குது மெயின் சுவிட்ச். கட்டாயம் இந்த மெயின் சுவிட்ச் புஷ் பட்டன் சுவிட்ச் மாதிரியே தான் இந்த மெயின் சுவிட்சும் கட்டாயம் ஒன் ஆஃப் சுவிட்ச், ஒன்றும் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். ஸ்டாப், எமர்ஜென்சி அது மட்டும் இருக்கும். அதாவது ஒன்றா வேலை செய்ய, எமர்ஜென்சினா ஆட்டோவா அது எமர்ஜென்சியில் ஆஃப் ஆகும். அதுக்கு முதல்ல நாங்கள் கட்டாயம் பாவிக்கணும் எம்சிபி. சிங்கிள் போலா, 3 போலா, 2 போலான்னு இது நாங்கள் மோட்டரை பொறுத்து நாங்கள் சிங்கிள் பேஸ் மோட்டர் பாவிக்கிறோமா 3 பேஸ் மோட்டர் பாவிக்கிறோமான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இந்த இதுகளை பாவிக்கணும். நாங்கள் இப்போ நாங்கள் 4-5 அதாவது பிரதானமான உபகரணங்கள், அதாவது ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டை வரைகிறதுக்கோ இல்லாட்டி நாங்கள் அதை செய்கிறதுக்கோ, அதாவது சர்க்கியூட்டை உருவாக்குறதுக்கோ ஒரு மோட்டரை நாங்கள் ஒன் பண்ணணும், இயக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவைன்னு சொல்லித்தான் நாங்கள் இப்போ இவ்வளோ படித்தோம். அதாவது புஷ் பட்டன், அந்த எம்சிபி, இந்த படத்தில் காட்டுற வந்து எம்சிபி, அதாவது ஒன் சுவிட்ச், ஸ்டாப் சுவிட்சில் உள்ளுக்கு எப்படி இருக்கும், ஒன் ஆஃப் சுவிட்சில் உள்ளுக்கு எப்படி இருக்கும், இதால் தான் இந்த படத்தில் காட்டுனது. அதே மாதிரி புஷ் பட்டன் சுவிட்ச், மேக்னெட்டிக் கண்டக்டர், தெர்மல் ஓவர்லோட் ரிலே, டைமர், இண்டிகேட்டர், இந்த 5மே கட்டாயம் எங்களுக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட் தேவை. அதே மாதிரி தான் இந்த 5 எவ்வளோ தேவையோ, அதாவது எங்களை ஒன் பண்ணுறதுக்கு மெயினாக 2ஐயும் பவர் சர்க்கியூட்டையும் கண்ட்ரோல் சர்க்கியூட்டையும் ஒன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒன் ஆஃப் சுவிட்ச், மெயின் சுவிட்ச் ஒன்று கட்டாயம் பாவிக்கிறோம். அந்த மெயின் சுவிட்சோட சிம்பிள் தான் இது பண்ணும். இது வந்து ஃபியூஸ் தான் இது. ஃபியூஸ் அதுவும் முக்கியம். அதாவது எங்களோட சர்க்கியூட்டை சேஃப்டிக்காக. எம்சிபி அதாவது சிங்கிள் போலாக இதான் பவர், அதாவது ஹை கரண்ட் எடுத்தால் ஒன்று ஓவர்லோடில் ஆஃப் ஆகணும், இல்லாட்டி மெயின் கரண்ட்லேயே ஆஃப் ஆகுறதுக்கு தான் எங்களுக்கு அந்த நாங்கள் இது பண்ண போகிறோம். இதே பண்ணுங்க. இப்போ இந்த உபகரணங்களை வச்சு எப்படி நாங்கள் சர்க்கியூட் வரைய போகிறோம். டிஓல் சர்க்கியூட் முதல்ல நாங்கள் இப்போ டிஓல் 4 சர்க்கியூட் நாங்கள் 4 சர்க்கியூட்டை பற்றி படித்தோம். டிஓல் சர்க்கியூட், இந்த 5 உபகரணங்களை வச்சு நாங்கள் எப்படி சர்க்கியூட் வரைய போனோம். அதில் தான் நாங்கள் முதல்ல படித்தோம் டிஓல் சர்க்கியூட், ஸ்டார் டெல்டா சர்க்கியூட், ஆட்டோ டிரான்ஸ்மோட் சர்க்கியூட், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட். இப்போ அது 4லையுமே நாங்கள் பிரதானமாக மெயினாக நாங்கள் வரைவோம் டிஓல் சர்க்கியூட்னா என்ன, டிஓல் சர்க்கியூட் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வரைய போகிறோன்ட்டு. ஒரு சர்க்கியூட்டை நாங்கள் எப்படி உருவாக்குறதுனா நாங்கள் என்னென்ன உபகரணங்களை எந்த இடத்துல பயன்படுத்த, இந்த உபகரணங்கள் எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கென்ன பயன்படுத்தணும், இந்த உபகரணங்களை முதல்ல எது பயன்படுத்தணும், 2வது இது பயன்படுத்தணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இந்த டிஓல் சர்க்கியூட் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு இதில் காட்டியிருக்காங்க. அதாவது முதல்ல எது பயன்படுத்தணும், முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் எலக்ட்ரிக் எம்சிபி போர்டிலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்கிறோம், பவர் சப்ளை எடுத்துகிட்டு முதல்ல எதை பயன்படுத்தணும். இப்போ புஷ் பட்டனுக்கு முதல்ல மேக்னெட்டிக் கண்டக்டரை நம்ம பயன்படுத்தினோம்னா பிழை. அதாவது அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது, இதுக்கு பிறகு தான் இது வரணும், இதுக்கு பிறகு தான் இதுகள் வரணுன்ட்டுன்னு. அந்த முறைகளை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி என்னென்ன இடத்துல அந்த சுவிட்சுகள் என்னென்ன இடத்துல எந்தெந்த எப்படி சப்ளை கொடுக்கணும், என்னென்ன நம்பர். இப்போ நாங்கள் மேக்னெட்டிக் கண்டக்டர் எடுத்துட்டோம்னா அந்த நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ்க்கு நாங்கள் எப்படி கோயிலுக்கு எப்படி சப்ளை கொடுக்கணும்,
கோயிலுக்கு என்ன பேஸ் வருமா நியூட்ரல் வருமா அந்த மாதிரி டைமருக்கு எப்படி சப்ளை கொடுக்க போகிறோம்னு இப்போ டிஓ சர்க்கிட்டை தான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன் நான். இப்போ ஸ்டார்ட்டில் முதல்ல என்ன நாங்கள் எடுப்போம்னா மெயின் சுவிட்ச் அதாவது எம்சிபி சொல்லி இது ஒன்று எம்சிபியிலேருந்து தான் இப்போ நாங்கள் சப்ளை எடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போ சர்க்கிட்டை எப்படி வரைய போகிறோன்ட்டுன்னு காட்டுவார் சார் காட்டுவார். அந்த மாதிரி நாங்கள் சர்க்கிட்டை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றை இது பயன்பாட்டையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டிஓ சர்க்கிட்டை இப்போ நாங்கள் வரைய போகிறோம். ஸ்டார்ட்டில் வந்து மெயினாக எம்சிபி அதாவது ஃபியூஸ் சர்க்கிட்டை சேஃப்டிக்காக சர்க்கிட்டை பாதுகாப்புக்காக கட்டாயம் நாங்கள் சர்க்கிட் ஒன்று வரைய முன்னுக்கு இந்த குறியீடு அதாவது எம்சிபி ஒரு நீல் சதுரம் ஒன்று வரைஞ்சி நடுவில் ஒரு கோடு ஒன்று போட்டு கட்டாயம் வரைஞ்சே ஆகணும். அதாவது கண்ட்ரோல் சர்க்கிட்டுக்கும் கட்டாயம் அந்த சர்க்கிட் எம்சிபி அதாவது ஃபியூஸ் கொடுக்கணும் நாங்கள். அதே மாதிரி பவர் சர்க்கிட் வரைகிற நேரமும் அந்த சேஃப்டியை எங்களுக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணணும். அதாவது எப்படி நாங்கள் அந்த 2 சர்க்கிட்டையும் எப்படி நாங்கள் வரைய போகிறோம் எப்படி ரெண்டையும் ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்க போகிறோன்னு தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சர்க்கிட்டை வரைகிற நேரத்தில் கட்டாயம் நாங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ நாங்கள் என்ன வரைய போகிறோம் ஒன்று மோட்டரை பற்றி மோட்டர் 3 பேஸ் மோட்டரா சிங்கிள் பேஸ் மோட்டரா இப்போ அதுக்கு தகுந்த என்னென்ன உபகரணங்கள் தேவை எவ்வளோ கெப்பாசிட்டி அதாவது கரண்ட் வோல்டேஜ் மெயினாக கண்டக்டருக்கு நாங்கள் சூஸ் பண்ணுற நேரம் கண்டக்டரில் எத்தனை வோல்டேஜ் அதை நாங்கள் எத்தனை பேஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள மோட்டர் நாங்கள் பாவிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு கண்டக்டர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி ஓவர்லோடும் அதே மாதிரி தான் அதாவது நாங்கள் எவ்வளோ ஹோர்ஸ் பவர் உள்ள மோட்டர் பாவிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓவர்லோடு நாங்கள் சூஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டார்ட்டில் வந்து மெயின் சுவிட்ச் வரைஞ்சாச்சு. அதாவது எங்கள் மெயின் சப்ளைலேருந்து வருது பேஸ் லைன் ஒன்று மெயின் சுவிட்ச் வந்தாச்சு. ஆஃப் சுவிட்ச் அதாவது ஆஃப் சர்க்கிட்டு அதாவது நாங்கள் மெஷினுக்கு யூஸ் பண்ணோம் தானே மெஷினை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி இதுலேயும் இது அந்த மெஷின் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் சுவிட்ச் இதே சிம்பிளாக வரையணும். அதுக்கு நீ கீழே வருது என்னது கீழே கண்டக்ட் அதாவது கோயில் ஒன்று டிரெக்டாக வருது சர்க்கிட் ஒன்று வருது. நாங்கள் இப்போ கண்டக்டர் கோயில் கீழே வரைஞ்சிருக்கோம். அதாவது மேலே பேஸ் லைன் ஒன்றும் நியூட்ரல் லைன் ஒன்று அதாவது நாங்கள் கண்ட்ரோல் சர்க்கிட்டை வரைய முன்னுக்கு இப்படி நாங்கள் 2 கோடு அதாவது பேஸும் நியூட்ரல் இது 2 சம்மந்தப்படுத்தி நாங்கள் சர்க்கிட் வரைய போகிறோம். அது முதல்ல மெயின் சுவிட்சை வரைஞ்சிடும் கோயிலை வரைஞ்சிடும். இப்போ இதுக்கு நடுவில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அந்த மோட்டர் அதாவது என்னென்ன உபகரணங்களை எந்தெந்த இடத்துல உபயோகிக்கப்படும் சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது மெயின் சோர்ச்சிலேருந்து நேராக கோயிலுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். கோயில் சப்ளை இப்போ கோயில் வேலை செய்யும். ஆனால் அந்த கோயில் வேலை செய்கிறதுக்கு முன்னுக்கு வேறு என்ன நடுவில் என்ன உபகரணங்கள் பாவிக்க போகிறோம். இப்போ நாங்கள் சர்க்கிட் வரைகிற நேரத்தில் ஒவ்வொரு உபகரணங்களோட பேரையும் நாங்கள் குறிச்சிக்கணும். இது என்னது அப்போ எங்களுக்கு தெரியும் என்னென்ன நாங்கள் வரைஞ்சிருக்கோன்ட்டுன்னு. மாதிரி வரைகிறவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. அதாவது உங்களுக்குமே இன்னொரு நேரத்தில் அதை பார்க்குற நேரத்தில் இந்த குறியீடு தான் இதுக்குள்ளதுன்ட்டு கட்டாயம் நம்ம ஒரு குறியீடு வரைஞ்சோன்னா அது பக்கத்தில் என்னன்னு நாங்கள் கட்டாயம் குறிச்சிக்கணும். எம்சிபிக்கு அடுத்து நடுவில் என்ன செய்ய போகிறோம் இப்போ எம்சிபிக்கும் நடுவில் கோயிலுக்கும் நடுவில் ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ண போகிறோம். அதாவது புஷ் பட்டன் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ண போகிறோம். அதாவது சுவிட்சை நாங்கள் இப்போ சப்ளை ஆன் பண்ணுறோம் சுவிட்சை ஆன் பண்ணணுன்னு அது டிரெக்ட் ஆன் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் எடுத்தோன்னு என்ன நடக்கும் அந்த கண்டக்ட் வந்து இல்லாமல் போயிட்டா என்ன நடக்கும் அந்த கோயிலுக்கு சப்ளை கொடுக்கும். அந்த கண்டக்ட் இது வந்து சப்ளை கொடுத்தோன்னு அதை சுவிட்சை நான் கையில் எடுத்தோன்னு அந்த கண்டக்ட் அதாவது சப்ளை வந்து இல்லாமல் போயிடும். அதை வர்ற எம்சிபிலேருந்து வர சப்ளை இல்லாமல் போயிடும். அதனால கோயிலுக்கு வர சப்ளை இல்லாமல் போயிடும். அங்கனே நாங்கள் அப்போ எந்த நேரமும் நாங்கள் போயிட்டு மெஷினை ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் மெஷின் சுவிட்சை போட்டு புஷ் பட்டன் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க இயலாது கையில் அமுக்கிக்கிட்டே இருக்க இயலாது. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இன்னொரு சர்க்கிட்டில் கட்டாயம் நார்மல் ஓப்பன் அதாவது ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று நாங்கள் பாவித்தோம்னா அங்கனையே இன்னொன்று என்ன செய்வோம் நார்மல் க்ளோஸ் புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று அங்கே வரையணும். அதாவது அப்படின்னா எங்களோட சப்ளை வந்து கணக்காக டிரெக்ட் அந்த மோட்டர் கோயிலுக்கு சப்ளை போகணும். நாங்கள் ஆன் பண்ணிட்டோம்னா சுவிட்சை நாங்கள் அமுக்கிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு சப்ளை போகும். இல்லாட்டி அந்த கோயில் நாங்கள் கையை எடுத்துட்டோம்னு சொன்னால் நார்மலி ஓப்பன் அதாவது சுவிட்ச் வந்து அந்த எங்களோட பவர் சப்ளை நாங்கள் பவர் மேலே போகிற பேஸ் லைன் வந்து கோயிலுக்கு இல்லாமல் போயிடும் நியூட்ரல் மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கு பதிலாக தான் இப்போ
அதுக்கு பக்கத்தில் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இன்னொரு புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். சுவிட்சோட யூஸ் பண்ணுற நேரத்தில் இன்னொன்று என்ன செய்யும், அங்கே ஒரு இண்டிகேட்டர் லேம்ப் ஒன்றும் பயன்படுத்தும். ஏன்னு சொன்னால் இண்டிகேட்டர் லேம்ப் பயன்படுத்தலாம் எங்களுக்கு. அதாவது எங்களோட ஒவ்வொரு உபகரணங்கள் பக்கத்துலேயும் இண்டிகேட்டர் லேம்ப் யூஸ் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் எங்கன ஃபால்ட், அதாவது எங்கன பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த இண்டிகேட்டர் லேம்ப் பயன்படுத்தி இந்த கோயில், அதாவது இந்த கண்டக்டர் கோயில் வந்து கோயிலுக்குள்ள கண்டக்ட் பாயிண்ட் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த புஷ் பட்டன் சுவிட்சோட சமாந்தரமாக அந்த கோயிலை இணைக்கிறோம். சப்ளை கொடுக்குற நேரம், அதாவது நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு புஷ் பட்டன் சுவிட்சை நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு கையை எடுத்தோன்னே ஆஃப் ஆகிடும். ஆனால் சப்ளை அந்த பக்கத்தால் எங்கிட்ட கோயிலுக்கு சப்ளை போயிருக்கும். அதே நேரத்தில் கண்டக்ட் பாயிண்ட் என்ன செய்யும், கண்டக்ட் ஆகிரும். அதாவது கண்டக்ட் வந்து 13-14, அதாவது கண்டக்ட் பாயிண்ட் 13-14 இதுக்கு நாங்கள் அதாவது புஷ் பட்டன் சுவிட்சுக்கு சமாந்தரமாக அந்த கோயிலை இணைக்கிறோம். அதாவது சர்க்கிட்டை அந்த மாதிரி வரைகிறோம். அந்த இது பண்ணி அங்கனையே என்ன செய்யும், அப்போ சுவிட்சை வந்துன்னா அப்போ சப்ளை கொடுத்தோன்னா ஆட்டோ இருந்துச்சு. இப்போ கோயிலுக்கு சப்ளை போகுது. இப்போ எங்களோட கண்ட்ரோல் சர்க்கிட்டில் மேலே எம்சிபி புஷ் பட்டன் வரைஞ்சிருக்கோம், கோயில் வரைஞ்சிருக்கோம். இப்போ புஷ் பட்டன் சுவிட்சை ஆன் பண்ணினோன்னே கோயிலுக்கு சப்ளை போகுது. சுவிட்சை நாங்கள் கையை எடுத்தோன்னே சுவிட்சிட நார்மலி, அதாவது சுவிட்சிட இது சப்ளை இல்லாமல் போயிட்டு, ஆனால் கோயில் மூலமாக அதுக்கு என்ன செய்யுது, சப்ளை போயிட்டு திருப்பி எங்களுக்கு கோயில் வேலை செய்யுது. ஆனால் கோயிலுக்கு வந்து சப்ளை எந்த நேரம் போகுது. அதை கோயில் ஆன் பண்ணுற நேரத்துலையே சுவிட்ச் வந்து கோயிலுக்கு சப்ளை போயிட்டு கோயில் ஒன்றாகி கண்டக்ட் பாயிண்ட் வந்து சம்மந்தமாயிடும். அப்போ எங்களுக்கு அந்த கண்டக்டர் வந்து வேலை செய்யும். அந்த புஷ் பட்டன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல இப்போ எங்களுக்கு டவுட் வரும், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோன்னா அங்கே சப்ளை போகாது, எப்படி கோயில் வேலை செய்யும்ட்டுன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு என்ன செய்யணும், புஷ் பட்டன் சுவிட்சுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு நாங்கள் மெயினாக பாவிக்கணும் என்னது, ஓவர்லோட். என்னத்துக்கு ஓவர்லோட் பாவிக்கிறோன்னா, இப்போ எல்லாத்துக்குமே கண்டக்டர் புஷ் பட்டன் சுவிட்சுக்கெல்லாம் முன்னுக்கு, அதாவது எம்சிபிக்கு பிறகு நாங்கள் பாவிக்கணும் ஓவர்லோட். என்னத்துக்கு ஓவர்லோட் பாவிக்கிறோம்னா, மோட்டரோட பாதுகாப்புக்கும் அதாவது எங்களோட சர்க்கிட்ட எங்களோட இயந்திரத்தோட பாதுகாப்புக்காக தான். இப்போ கோயிலுக்கு முதல்லையே நாங்கள் ஓவர்லோடை போட்டால் தான் ஓவர்லோடுக்கு சப்ளை வந்து கோயிலுக்கு சப்ளை வரும். அதனால கட்டாயம் என்ன செய்யணும், ஓவர்லோட் பாவிக்கணும். ஓவர்லோடுக்கு முதல்ல புஷ் பட்டன் சுவிட்ச், அதாவது நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்றும், நான் கீழே பாவிச்சோம் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்ச், அதே மாதிரி நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்றும் பாவிக்கணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர நேரத்தில் எம்சிபி முதல்ல நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் சுவிட்ச், அங்கே சப்ளை இல்லை, ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணணும். அதே மாதிரி நார்மலி ஓப்பன் கீழே கோயில், அது அந்த நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்சுக்கு சமாந்தரமாக என்ன செய்யணும், கோயில் கண்டக்ட் பாயிண்ட்டை நாங்கள் அதை சம்மந்தப்படுத்தணும். 13-14 நம்பர், அதை நீங்கள் பார்த்துக்கணும். கட்டாயம் அந்த நம்பர் கணக்காக இருக்கணும். நீங்கள் நார்மலி ஓப்பன் கண்டக்ட் பாயிண்ட்டுக்கு சம்மந்தப்படுத்துகிறீங்களா, நார்மலி க்ளோஸ் கண்டக்ட் பாயிண்ட்டுக்கு சம்மந்தப்படுத்துகிறீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் கணக்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் மாற்றி சம்மந்தப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா அது பிழைச்சி போயிடும். அதே மாதிரி அதுக்கு அந்த இப்போ கண்டக்ட் பாயிண்ட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் கண்டக்ட் பாயிண்ட்டை நாங்கள் இன்னும் சேஃப்டிக்காக இந்த கண்டக்டர் ஒன்று ஆகிருச்சா அப்படின்ற ஒரு பார்க்குறதுக்காக எங்களுக்கு இன்னொரு வேலை செய்யலாம். இந்த கண்டக்டர் பக்கத்துலேயே சமாந்தரமாக என்ன செய்வோம், ஒரு இண்டிகேட்டர் லேம்பை நாங்கள் சர்க்கிட்டில் வரைஞ்சி அதாவது நாங்கள் பயன்படுத்த, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு உபகரணங்கள் பக்கத்துலேயும் இண்டிகேட்டர் லேம்ப், அதாவது இண்டிகேட்டர் லேம்பை ஆவிட்டோம்னா எங்களுக்கு இந்த இது வேலை செய்யுது. இப்போ கண்டக்டருக்கு முன்னுக்கு பக்கத்தில் நாங்கள் இண்டிகேட்டர் லேம்ப் ஆவிட்டோம்னா இந்த கண்டக்டர் வேலை செய்யுது. இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது ஒன் ஆகுனிச்சா ஆஃப் ஆகுனிச்சா என்னன்னு வேலை செய்யாது, எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் புஷ் சுவிட்ச் மூலியமாக ஒரு இண்டிகேட்டர் லேம்பு ஒன்று அங்கே பக்கத்தில் வரைஞ்சிக்கிட்டோம்னா எங்களுக்கு சம்மந்தப்படுத்திக்கிட்டோம்னா அந்த சர்க்கிட்டில் எங்களுக்கு லேசு இந்த கண்ட்ரோல் சர்க்கிட் இந்த கண்டக்டர் வேலை செய்யுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். கோயில் ஒன்றா இருக்குதா, கோயில் இல்லாட்டி கோயில் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அப்போ இண்டிகேட்டர் பத்தாது, லேம்ப் பத்தாதுன்னு சொன்னால் அதை கோயில் ஒன்றாகலைன்னு அர்த்தம். அதாவது கோயிலோட இதாக தான் இந்த சர்க்கிட். இந்த பாருங்கள் சர்க்கிட் எப்படி இருக்குன்ட்டு முதல்ல என்ன போட்டிருக்காங்க, அடுத்து புஷ் பட்டன் சுவிட்ச் 2 போட்டிருக்காங்க. அதே சர்க்கிட்டை தான் இப்போ அந்த போர்ட்லேயும் வரைஞ்சிருக்காங்க. கண்டக்டர் கோயில் A1 A2 கட்டாயம் குறிச்சாகணும். நீங்கள் K1னா அது கண்டக்டருக்கு நாங்கள் சிம்பிள் கொடுப்போம் K லெட்டர்ஸில். அதே மாதிரி கண்டக்டர் பாயிண்ட்டுக்கும் இப்போ நீங்கள் இந்த கோயில் எத்தனை கோயில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ளே K1 தான் அந்த கண்டக்டர் பாயிண்ட்டுக்கிட்ட நாங்கள் பாவிக்கிறோம்.
அதான் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு எம்சிக்கு பிறகு கட்டாயம் பாவிக்கணும் ஓவர்லோட். ஓவர்லோட் வரைஞ்ச பிறகு தான், ஓவர்லோடுக்கு நீங்கள் சப்ளை கொடுத்த பிறகு தான் மிச்சம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்ளை கொடுத்தாகணும். ஏன்னா ஓவர்லோட் தான் மெயின் பார்ட், அதாவது தேர்மல் ஓவர்லோட். எல்லா அந்த கான்ட்ராக்டர்லேருந்து எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது இந்த ஓவர்லோட் தான். மெயினாக மோட்டருக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஹை கரண்ட் வருதுன்னு சொன்னால் மோட்டருக்கு அந்த கரண்ட் போகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஓவர்லோட் பாவிக்கிறோம். அதாவது ஓவர்லோட் மூலியமாக எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் சப்ளை வந்து இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு சப்ளை போகாது. புஷ் பட்டனுக்கோ இல்லாட்டி கோயிலுக்கோ எதுக்குமே சப்ளை போகாது. இப்போ நீங்கள் இதே நேரத்தில் புஷ் பட்டனுக்கு பிறகு நீங்கள் கோயிலை யூஸ் பண்ணினீங்கன்னா, புஷ் பட்டனுக்கு பிறகு நீங்கள் ஓவர்லோடை பாவிச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், கோயிலுக்கு சப்ளை போகும். ஏன்னா நாங்கள் புஷ் பட்டனை ஆன் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு நார்மலாக கோயில் சப்ளைக்கு போகுது. அது ஆனால் கோயில் ஒன்றாகி ஓவர்லோட் ஆஃப் ஆகாது. அதனால தான் கட்டாயம் என்ன செய்யணும், எம்சிபிக்கு பிறகு அதாவது மெயின் சுவிட்சுக்கு பிறகு கட்டாயம் என்ன செய்யணும், ஓவர்லோட் பாவிக்கணும். அந்த ஓவர்லோட் பாவிச்சு அந்த ஓவர்லோட் சிம்பிள் நீங்கள் குறியீடு வரைகிற நேரத்தில் 95 96ன்னு கட்டாயம் அந்த குறியீடு அந்த நம்பர் கட்டாயம் போட்டே ஆகணும். அப்போ தான் இது எந்த ஓவர்லோட் நார்மலி க்ளோஸ் ஓவர்லோடா நார்மலி ஓப்பன் ஓவர்லோடான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக சர்க்கிட்டில் பாவிக்கணும். முதல்ல ஸ்டார்ட்டில் நார்மலி க்ளோஸ் ஓவர்லோட் தான் பாவிக்கணும். ஏன்னா நார்மலி க்ளோஸாக தான் இருக்கணும். அதாவது சப்ளை எந்த நேரமும் போய்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஆபத்து, அதாவது மோட்டருக்கோ இல்லாட்டி கரண்ட்டு ஹை கரண்ட் வருது, மெயின் கரண்ட் வந்து கூட இந்த இயந்திரத்துக்கு போதுமான கரண்ட்டோட கூட கரண்ட் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது ஓவர்லோட், அதாவது அந்த அங்கே உள்ள சப்ளை இதாகிரும், கண்டெக்ட் பாயிண்ட் வந்து இல்லாமல் போயிடும். சரியா? அப்போ அதுக்கு சமாந்தரமாக இன்னொரு ஓவர்லோட் அதாவது நார்மலி ஓப்பன் ஓவர்லோடோட இண்டிகேட்டர் லேம்ப் பாவிக்கிறோம். ஏன்னா அதுவும் அந்த ஓவர்லோட், அதாவது அந்த இண்டிகேட்டர் லேம்ப் பாவிக்கிறது என்னன்னா, இங்கே ஓவர்லோடில் நாங்கள் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு அந்த இண்டிகேட்டர் லேம்ப் பற்ற வைக்கும். அந்த இண்டிகேட்டர் லேம்ப் நாங்கள் சுவிட்ச் அந்த பல்ப் எரியுது எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஓவர்லோடில் தான் மெயின் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ கண்டக்டர் பாயிண்ட் லைட் பத்துற நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டக்டர் கோயிலில் பிரச்சனை அப்படின்ட்டுன்னு. ஆனால் இது மெயினாகவே இந்த இண்டிகேட்டர் லேம்ப் பத்துற நேரம் சொல்லலாம், ஹை கரண்ட் வந்து தான் ஓவர்லோடு ஆஃப் ஆகிருக்குது, அதனால தான் இந்த சுவிட்ச் இந்த பல்ப் எரியுது மெயின். அதாவது எங்களோட இயந்திரத்தோட ஏதோ ஒரு இயந்திரம் பாவிக்கப்படுற இயந்திரத்தோட ஃபால்ட், அதாவது இந்த இடத்துல தான் எங்களுக்கு பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாகத்தான் இந்த இண்டிகேட்டர் லேம்ப்னு சொல்லி நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ இதிலே நாங்கள் 95 நார்மல் க்ளோஸ் ஓவர்லோட் தான் நார்மல் சர்க்கிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதோட சமாந்தரமாக நாங்கள் என்ன செய்கிறோம், நார்மலி ஓப்பன் ஓவர்லோடோட அதுக்கு கீழே என்ன செய்கிறோம், மெயின் சப்ளை கொடுக்குறோம், இண்டிகேட்டர் லேம்ப் ஒன்று பண்ணுறோம். அதை நாங்கள் சம்மந்தப்படுத்துகிற நேரத்தில் இந்த சர்க்கிட்டில் என்ன ஒரு ஆபத்தான கரண்ட்டோ எதுனாலுமே எங்களுக்கு மெயின்லேயே இந்த இண்டிகேட்டர் லேம்பை வச்சு நாங்கள் இந்த லைட்ஸுகளை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்னென்ன பிரச்சனை தான். இந்த லைட்டு இந்த பாருங்க சர்க்கிட், இதுதான் சர்க்கிட், இதை தான் இந்த போர்டில் வரைஞ்சிருக்குது, இதை கண்டுபிடிக்கலாம். அதாவது இண்டிகேட்டர் லேம்போட முக்கியத்துவம் இது தான். அதாவது சர்க்கிட் நாங்கள் வரைகிற நேரத்தில் என்னென்ன எந்த இடத்துல எங்களுக்கு ஃபால்ட் இருக்குது, எந்த இடத்துல நாங்கள் இப்போ ரிப்பேர் வந்துருச்சு, இப்போ எங்களுக்கு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போனால் டைமிங் போகும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் லேம்ப் மூலியமாக எங்களுக்கு என்னென்ன பிழை எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது தான் கண்ட்ரோல் சர்க்கிட். இப்போ கண்ட்ரோல் சர்க்கிட்டில் வரைகிற எல்லாம் வரைஞ்சிட்டு இப்போ டைமர் எங்கன்னா வரைய போகிறோம் மெயினாக. இப்போ டைமர் டைமர் வந்து நாங்கள் எங்கன்னா வரையலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல இப்போ இது மெயின் பார்ட். இப்போ டைமர் வந்து டைமர் நாங்கள் சர்க்கிட்டில் உள்ளுக்கு இது பண்ணுறோன்னா அது கண்டக்டருக்கு கீழே நாங்கள் டைமர் வரையணும். இப்போ இது அதோட மெயினாக இப்போ இது மெயின் பார்ட், அதாவது எங்கள் ஒரு மோட்டர் ஆகிறதுக்கு இயங்குறதுக்கு மெயின் பார்ட் வந்து ஓவர்லோட் இருக்கணும், சுவிட்ச் இருக்கணும், ஒன் ஆஃப் சுவிட்ச் இருக்கணும் கட்டாயம், அதே மாதிரி கண்டக்டர் கோயில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ பவர் சர்க்கிட், இதுக்கு நாங்கள் இப்போ கண்ட்ரோல் சர்க்கிட் வரைஞ்சிட்டோம் அந்த மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு. இதுக்கு நாங்கள் பவர் சர்க்கிட் கொடுக்கணும். பவர் சர்க்கிட் அதாவது மோட்டருக்கு சப்ளை கொடுக்கணும். இப்போ கண்ட்ரோல் சர்க்கிட் தானே இருக்குது, அப்போ 3 பேஸாக சிங்கிள் பேஸான முதல்ல நாங்கள் முடிவு பண்ணணும். இப்போ 3 பேஸ்ன்னு சொன்னால் வயர் 3 வயர் வரும், அதாவது L1 L2 L3ன்னு சொல்லி 3 பேஸ் வரும். 3 பேஸில் இப்போ நாங்கள் ஓவர்லோட் படித்தோம் தானே, பவர் சர்க்கிட்டில் உள்ள ஓவர்லோட் என்ன சப்ளை என்ன சிம்பிள், கண்டக்ட் பாயிண்ட்டுக்கு கண்டக்டரில் உள்ள என்ன சிம்பிள் கண்டக்டரில் வரும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மெயின் அதுக்கு பவர் சர்க்கிட்டுக்கும் மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு மெயின் சுவிட்ச் ஒன்று கட்டாயம் தேவை. 3 சுவிட்ச், அதாவது 3 பேஸும் போகிற மாதிரி ஒரு மெயின் சுவிட்ச் கட்டாயம் தேவை. எம்சிபி ஒன்று 3 போலா சிங்கிள் போலான்னு எங்களுக்கு முடிவு பண்ணிக்கணும். அதாவது மோட்டரை பொறுத்து 3 பேஸ் மோட்டர் பாவிக்கிறோமா சிங்கிள் பேஸ் மோட்டர் பாவிக்கிறோமான்ட்டுன்னு.
அதே மாதிரி இது தேர்மல் ஓவர்லோட் இந்த படத்தில் காட்டுற வந்து நாங்கள் என்ன செய்யணும், இப்போ கண்டக்டர் முதல்ல சுவிட்சுக்கு பிறகு என்ன செய்யணும், கோயிலை கொடுக்கணும். ஏன்னா K1 அதை நாங்கள் இங்கே என்ன குறியீடு குறித்தோமோ கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் கண்டக்டருக்கு நாங்கள் K1 K2 இது பண்ணோம், அதே குறியீடை தான் அந்த பவர் சர்க்கியூட்லேயே நீங்கள் கண்டக்ட் பாயிண்ட்டு கொடுக்கணும். 1 2 3 அந்த நம்பர்ஸ் கட்டாயம் கொடுத்தாகணும். அதுக்கு பிறகு கோயிலுக்கு பிறகு என்ன செய்யணும், ஓவர்லோட், அதாவது தெர்மல் ஓவர்லோட் இந்த பவர் சர்க்கியூட்டுக்குள்ள ஓவர்லோடை சம்மந்தப்படுத்தணும். இப்போ டிரெக்ட் நம்ம என்ன செய்கிறோம், சப்ளை கொடுக்க போகிறோம். சப்ளை கொடுக்க போகிற நேரத்தில் இப்போ நாங்கள் இது வந்து 3 பேஸ் மோட்டருக்கு தான் பாவிச்சிருக்கோம். அதே நேரம் இந்த ஓவர்லோடும் இப்போ நாங்கள் அங்கே டீன்னு கொடுத்தா தெர்மல் ஓவர்லோட் 1 பாவிக்கிறது இருக்குது, ஒரு மோட்டருக்கு 1 தான் பாவிக்கணும், 2க்கு அப்படின்னு இருக்குது, நாங்கள் பாவிக்கலாம். இப்போ இது சப்ளை டிரெக்ட் சப்ளை, அதாவது உங்களுக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட்டோட இது பவர் சர்க்கியூட் வரைகிறது லேஸு. இப்போ கொடுத்துட்டு திருப்பி கீழே ஓவர்லோட் அந்த நம்பர்ஸ் 1 2 அந்த நம்பர்ஸ்லாம் கட்டாயம் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சர்க்கியூட் வரைகிற நேரம் குறியீடுகள் முக்கியம் கட்டாயம். இதுக்கு பிறகு இந்த ஓவர்லோடுக்கு பிறகு டிரெக்டாக நாங்கள் மோட்டருக்கு சப்ளை கொடுக்கலாம். 3 பேஸில் 3 லைன் வரும், UVWன்னு சொல்லி, அதாவது L1 L2 L3ன்னு நாங்கள் சிம்பிளாக நாங்கள் குறிப்பிடுவோம். இப்போ 3 பேஸ் மோட்டரை வரைஞ்சாச்சு, எம்முன்னு போட்டு 3 பேஸாக சிங்கிள் பேஸானா அதில் நாங்கள் குறிக்கணும். அப்போ 3 பேஸ்னால் 3 போட்டு முடிவுலி போட்டு இந்த பாருங்க சர்க்கியூட் வரைஞ்சிருக்காங்க. ஓவர்லோடுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், UVW அதாவது L1 L2 L3 அதை நாங்கள் டிரெக்டாக சப்ளை கொடுத்து அந்த மோட்டருக்கு ஒரு கட்டாயம் ஹெர்த் பண்ணணும் நாங்கள். ஏன்னா பாதுகாப்புக்காக இன்னும் ஏர்த் லீக் ஆகினாலும் மோட்டருக்கு பாதுகாப்பு, அதாவது மோட்டர் வந்து பழுதடையக்கூடும், அதுக்காக கட்டாயம் ஹெர்த் பண்ணணும். ஒரு சர்க்கியூட் நாங்கள் வரைஞ்சாலும் கட்டாயம். அதே மாதிரி தான் இப்போ இந்த சர்க்கியூட் வந்து பவர் சர்க்கியூட். அப்போ டியோல் சர்க்கியூட்னு சொல்கிறது இது தான். இப்போ நாங்கள் முதல்ல கண்ட்ரோல் சர்க்கியூட் வரைஞ்சோம், இப்போ பவர் சர்க்கியூட் வரைஞ்சோம். ரெண்டும் ஒன்று ஆகித்தான் அந்த மோட்ரு ஒன்று ஆகும். கண்ட்ரோல் சர்க்கியூட் கட்டாயம் தேவை, பவர் சர்க்கியூட்டும் தேவை. அதாவது நாங்கள் ஒரு மோட்டரை ஒன்று இலகுவாக ஒன் பண்ணுறோம் இயக்குவதற்கு இவ்வளோ உபகரணங்கள், அதாவது கெப்பாசிட்டி கூட நாங்கள் எப்படி மோட்டரை இலகுவாக ஒன் பண்ணலாம் இதுக்கு தான் இது பண்ணு. அந்த கண்டாக்ட் பாயிண்ட் அந்த ஒன் பண்ணுறது, கண்டாக்ட் பாயிண்ட் எப்படி நாங்கள் இது பண்ணு, அது கண்டாக்ட் பாயிண்ட் இங்கே இந்த பவர் சர்க்கியூட்டில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும், ஓவர்லோடில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு இண்டிகேட்டர் லேம்ப் மூலமாக உங்களுக்கு சர்க்கியூட் கட். இது தான் ஒரு இயந்திரத்தில் டியோல் சர்க்கியூட்னு சொல்கிறது. அதாவது பவர் சர்க்கியூட் ஒன்று இந்த பக்கம் இருக்குது, இல்லை கண்ட்ரோல் சர்க்கியூட் இந்த பக்கம் இருக்குது. நிறையா பெரிய இயந்திர சாலைகள் தொழிற்சாலைகளில் வந்து பெரிய பெரிய மோட்டர்ஸ்கள் வரைகிற பவர் சர்க்கியூட் ஒரு ரூம்லையும் மோட்டர்ஸ் இந்த பவர் சர்க்கியூட் வந்து அந்த மோட்டர் பக்கத்துலேயே தான் இருக்குதும். மற்றது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து தனியாக ஒரு ரூமில் பயன்படுத்தப்படும். இது தான் டியோல் சர்க்கியூட், கண்ட்ரோல் சர்க்கியூட். திருப்பி இது கட்டாயம் மெயின், அதாவது இந்த சர்க்கியூட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இதுக்கு பிறகு வர ஸ்டார் டெல்டா அந்த சர்க்கியூட்லாம் உங்களுக்கு வரைய லேஸாக இருக்கும், இலகுவாக இருக்கும். இது முதல்ல டியோல் சர்க்கியூட்னா என்ன, டியோல் சர்க்கியூட்டில் உள்ள உபகரணங்கள், மெயின் கண்ட்ரோல் சர்க்கியூட், இது தான் மெயின் பேசிக். இந்த சர்க்கியூட்டில் உள்ள எப்படி வரையலும், எப்படி உங்களுக்கு சப்ளை கொடுக்கணும், எப்படி மோட்டர் ஒன் பண்ணலாம் நல்லா விளங்கிட்டால் தான் உங்களுக்கு அடுத்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கோ இல்லாட்டி அடுத்து போக அட்வான்டேஜாக இருக்கிறது மற்ற ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட் அந்த சர்க்கியூட்லாம் வரைகிறதுக்கு உங்களுக்கு லேஸாக இருக்கும், சப்ளை கொடுக்குறதுக்கும் லேஸாக இருக்கும். இதில் உங்களுக்கு இதில் நாங்கள் மெயினாக இன்னொன்றும் செய்யலாம். இப்போ ஸ்பெஷல் அந்த புஷ் பட்டன், அந்த ஸ்டாப் சுவிட்ச் போடுறோம் மெயின் சுவிட்ச், அதில் எமர்ஜென்சி புஷ் பட்டன் ஒன்றும் வேணால் நம்ம இன்னொருக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஏதாவது கரண்ட் பவர் சப்ளை போயிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், புஷ் பட்டன் சுவிட்ச் அந்த எமர்ஜென்சி இதை பண்ணால் எமர்ஜென்சி சுவிட்சில் நாங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாவது ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் டியோல் சர்க்கியூட்டை பற்றி படித்தோம். ஸ்டார் அதே தான் சேம் அதே தான் வரும். அதில் அந்த ஸ்டார் டெல்டா கான்டாக்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அதாவது நாங்கள் எப்பயுமே ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் கொடுக்குற நேரம் ரெண்டு ஒன்றா. முதல்ல நாங்கள் ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்து ஸ்டார் கனெக்ஷன் சில நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது சில மணித்துளிகள், அதாவது சில நிமிடங்களுக்கு பிறகு ஒட்டவர் டெல்டா கனெக்ஷனுக்கு நாங்கள் மோட்டரை ஒன் பண்ண வைக்கணும். ஏன்னா ஸ்டார் கனெக்ஷனில் வந்து குறைஞ்ச கரண்ட்டில் விரைவாக மோட்டரை நாங்கள் இயக்கலாம். அதே நேரத்தில் அதே ஸ்டார் கனெக்ஷன்லேயே மோட்டர் வேலை செஞ்சிச்சுன்னா, அதாவது இயங்குனுச்சுன்னா மோட்டருக்கு பாதிப்படையும். அதனால தான் நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டார் கனெக்ஷனில் மோட்டரை ஒன் பண்ணி சில மணித்துளிகள், அதாவது சில நிமிடங்களுக்கு பிறகு ஒட்டோவாக டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றிடுவோம். அதுக்கு பிறகு மோட்டர் வந்து 3 பேஸ் மோட்டர் வந்து வேலை செய்யும் வந்து டெல்டா கனெக்ஷனில் தான் வேலை செய்யும்.
ஸ்டார் கனெக்ஷன் இப்போ நாங்கள் 3 பேஸ் மோட்டருக்கு ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் நான் ஏன்னா ஸ்டார் கனெக்ஷன் வந்து கரண்ட் வந்து எடுக்கிறது குறைவு. அதனால தான் அந்த நாங்கள் 3 பேஸ் மோட்டர் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்னென்னா ஸ்டார் கனெக்ஷனில் கரண்ட் வந்து குறைவாக தான் எடுக்கும். அதனால தான் ஸ்டார் கனெக்ஷனில் நாங்கள் சப்ளையை கொடுத்துட்டு சில துளிகள் அதாவது சில நிமிடங்களுக்கு பிறகு என்ன செய்வோம், நாங்கள் டெல்டா கனெக்ஷனில் கண்டினியூவாக நாங்கள் மோட்டரை வேலை செய்ய விடுவோம். இப்போ ஸ்டார்ட் டெல்டா கனெக்ஷன் இப்போ நாங்கள் படம் வரைஞ்சோம்னு சொன்னால் இதை வரைஞ்சிருக்கோம். மெயின் வந்து கண்ட்ரோல் சர்க்கிட் மெயின் அதாவது டிஓ சர்க்கிட்டுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் என்னென்னா ஒரே ஒரு வித்தியாசம் கண்டக்டர் வந்து நாங்கள் அதுக்கு வந்து டிஓ சர்க்கிட்டுக்கு வந்து ஒன்று தான் பாவிச்சோம், ஒரு கண்டக்டர் கோயில் தான் பாவிச்சோம். அதே நேரத்தில் இதுக்கு ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு 3 கண்டக்டர் கோயில் வந்து பாவிக்கணும். பாருங்கள் சர்க்கிட்டை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, எத்தனை கண்டக்டர் பாவிச்சிருக்கணும் பாருங்கள். YYM அதாவது 3 மோட்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் 3 கண்டக்டர் கோயில் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இதுதான் இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். எப்படி ஸ்டார் கனெக்ஷனில் சப்ளை போயிட்டு எப்படி மாறுது இதுதான் சர்க்கிட்டை வரைஞ்சிருக்கேன் நான். நீங்கள் வரைஞ்சிருக்காங்க என்னென்னா முதல்ல மெயின் அதாவது மெயின் சுவிட்ச், அடுத்து ஓவர்லோடுக்கு அடுத்து புஷ் பட்டன் அதாவது ஸ்டார் சுவிட்சுக்கு வர புஷ் பட்டன் வேறு, ஸ்டார் கனெக்ஷனுக்கு வர்றது மெயினாக வேலை செஞ்சு டெல்டா கனெக்ஷனுக்கு இன்னொரு புஷ் பட்டன் சுவிட்ச் போடணும். அதாவது ஸ்டார் கனெக்ஷனில் வேலை செஞ்சுட்டு ஒட்டோவாக அதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே ஒட்டோவாக மாறும், டெல்டா கனெக்ஷனுக்கு மாறி அந்த மோட்டர் வேலை செய்யும். அந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று தான் இருக்குது இந்த கண்ட்ரோல் ஸ்டார் கனெக்ஷனுக்கும் இந்த டிஓல் சர்க்கிட்டுக்கும் ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்குள்ள வித்தியாசம். அதாவது கோயில் அந்த பாருங்கள் சர்க்கிட் கொஞ்சம் விரிவு கூட. டிஓ சர்க்கிட் வந்து எங்களுக்கு ஒரு கண்டக்டர் ஒரு லைன்லேயே வரைஞ்சிடலாம். அதே மாதிரி தான் என்னது பவர் சர்க்கிட்டும் அதே மாதிரி தான். பவர் சர்க்கிட்லேயுமே 3 மோட்டர் அதாவது கோயில் நாங்கள் 3 கண்டக்டர் பாவிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே 3 கோயில் வரணும். முதல்ல டிரெக்டாக நாங்கள் சப்ளை கொடுத்துட்டு என்ன செய்யணும், அங்கே அந்த L1 L2 அதாவது UVW என்ன செய்யணும், கண்டக்டர் கோயிலுக்கு மாற்றி கொடுத்து ஒன்று சமாதானம் 3 கண்டினியூ பண்ணி ஒரு கோயிலுக்கு என்ன செய்யணும் மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும், கண்டக்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்டார் கனெக்ஷனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மோட்டர் வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு ஒட்டவாக மாறும். அதாவது நாங்கள் அதே கோயிலை சேம் அதாவது L1 வந்து இங்கிட்டும் L1 Uக்கு கொடுத்துருந்தோம்னா அதே நாங்கள் அடுத்த கண்டக்டருக்கும் அதே கொடுத்தோம்னா ஸ்டார் கனெக்ஷன்லேயே தான் வேலை செய்யும். அதாவது நாங்கள் மாற்றி கொடுக்கணும். நாங்கள் இன் பண்ணிவிட்டு அவுட் ஆக்குறது நேரத்தில் என்ன செய்யணும், அந்த சர்க்கிட்டை லைனை மாற்றி கொடுக்கணும். இந்த இதில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், வரைஞ்சிருக்காங்க எப்படி பவர் சர்க்கிட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு கேள்விகள் வரும், ஸ்டார் கனெக்ஷனை எப்படி டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றுறது. இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். டிரெக்டாக முதல்ல மோட்டருக்கு நீங்கள் லைனை கொடுத்துட்டு அதோட என்ன செய்யணும், ஸ்டார் கனெக்ஷனில் அந்த மோட்டர் கோயிலுக்கு இங்கே என்ன கோயில் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே வைன்னு நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த வையில் அங்கே கொடுத்துருக்கணும். இதை பாருங்கள் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் சர்க்கிட், இந்த மேனுவல் சர்க்கிட் அதாவது ஆட்டோமேட்டிக் தான் நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் நாங்கள் யூஸ் பண்ணோம்னா ஸ்டார் கனெக்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு டெல்டா கனெக்ஷன் கூடுதலாக வேலை செய்யும். அப்போ இது தான் நாங்கள் மெயினாக படித்தோம். அதாவது டிஓல் சர்க்கிட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் படிச்சிருக்கோம். இதே மாதிரி மற்றதுகளும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் முதல்லேருந்து படித்ததை பார்த்தோம்னு சொன்னால் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட் நாங்கள் என்னத்துக்காக பாவிக்கிறோம். மோட்டார் கண்ட்ரோல் சர்க்கிட்டில் உள்ள உபகரணங்கள் புஷ் பட்டன், மேக்னெட்டிக் கண்டக்டர், இண்டிகேட்டர் லேம்ப், டைமர், தெர்மலோலோட், அதோட ஆக்சிலரி கண்டக்ட் அதாவது கண்டக்டருக்கு பதிலாக பாவிக்கிறோம். இந்த உபகரணங்கள்லாம் பாவிச்சு தான் நாங்கள் ஒரு கண்ட்ரோல் சர்க்கிட் பாவிக்கிறோம். இந்த கண்ட்ரோல் சர்க்கிட் நாங்கள் எப்படி உருவாக்குறோம், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது என்னென்ன உபகரணங்கள் எந்தெந்த இடத்துல வரணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக படித்தோம். இதை நீங்கள் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த சர்க்கிட்டை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு எப்படி சர்க்கிட் வரையணும் அதாவது இந்த விடுமுறை காலத்தில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி பாடங்கள் படிக்கிற நேரத்தில். வணக்கம்.